50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு ஏன் இதை தேர்வு செய்தேன் என்று நீங்கள் கேட்கக்கூடும். புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்திற்கு பிறகு இப்போது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். குறிப்பிடுவதற்கு காரணம், இங்கே இஸ்லாமிய பெருமக்கள் இங்கே இருக்கிறார். அவர் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இறைவனும் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதாக சொல்வார். அதே போல இந்துக்கள் சொல்வார்கள், கேட்பதை கொடுப்பவனை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்வார்கள். அதே போல கிறிஸ்தவர் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் தான் நம்முடைய வெற்றி தலைவர். ஆகவேதான் இங்கே வருகை இருக்கிறோம். எல்லா தலைவரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அருகின்றவர் சொன்னார், அண்ணன் புசி ஆனந்தனை பற்றி சொன்னார். 6 வீட்டிலே ரைடு நடந்தால் பணம் கொண்டு போய் வைக்கலாமே தவிர அங்க இருக்கிற குங்குமம் பட்டியை தான் கையில் எடுத்து வர முடியும் என்று இங்கே சொன்னார். இங்க இருக்கின்ற அத்தனை பேருடைய நிலை அதுதான். எல்லோரும் மிரட்டி பார்ப்பார்கள் அர்ஜுனனை. அர்ஜுனனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய யோகம் என்பது வில்வத்தையிலே எவராலும் வெல்ல முடியாது என்பதுதான் மகாபாரதத்தின் கதை. அதே போலதான் அவருடைய கதை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் இங்கே இல்லை. எதையும் துணிந்து நின்று இந்த பணிகளை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கின்றவர் தான் இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருப்போர் மற்றும் அப்படித்தான் இருக்கிறார். நம்மை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் இந்த இயக்கத்தின் எல்லோரும் இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை காணுகிற போது, நான் பல இடங்களுக்கு செல்கிறேன். பல இடங்களுக்கு சென்று திரும்பி வருகிற போதெல்லாம் பார்த்தேன், படித்தவர்கள், கல்வியாளர்கள், மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள். இன்று இங்கே குறிப்பிட்டார்களே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்கிறது சொன்னா அதிமுகவுடைய பொறுப்பாளர் தான். இங்க இருக்கிற வேலு அதிமுக, KKSR அதிமுக, முத்துசாமி அதிமுக, ரகுபதி அதிமுக. அதே போல இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய அன்புக்கினிய சகோதரர்களை பார்க்கின்ற போது கால்நடை பராமரிப்புத்துறை அவரும் நம்மோடு தான் இருந்துவார். அதற்கு பிறகு பார்க்கிற போது சேகர் பாபு. இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே அதிமுக ரகுபதி. அதே போலதான் எல்லோருமே அதிமுகவில் இருக்கின்றவர்தான் திமுகவில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இங்கே அன்பு சகோதரர் அர்ஜுன் அவர் இங்கே சொன்னார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம், திமுகவிலே சரியான தலைமை இல்லை என்பதுதான் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதைத்தான் மக்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய நிகழ்ச்சி நடைபெற்றது. 1000 ரூபாய் வழங்கியதற்கு பிறகுதான் கூட்டம். கூட்டத்திலே கரவோசை கிடையாது. ஆனால் இங்கே வருகிற போது நான் பார்த்தேன், நீங்கள் அடிக்கிற விசிலி பார்க்கிற போது 1 ரூபாய் கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்களே செலவு செய்து யாரை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. நீங்களே செலவு செய்து நீங்களே இங்கே வருகிறீர்கள். 1000 கொடுத்து பிரியாணியும் கொடுத்து அதற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நேற்று பார்த்தேன். அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடுகள் அதுதான். ஆகவே சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை பொறுத்தவரையும் தலைவர் எங்கே விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், எல்லோரும் நினைத்தார்கள் திரைப்படத்திலே அவர் ஹீரோ. ஒரு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஹீரோவாக அவள்தான் வரப்போகிறார். அரசியல் வரலாறு நடக்கப் போகிறார். மனிதநேயத்தோடு 500 கோடி ரூபாய் இழந்துவிட்டு மக்கள் பணியாற்றுகிறவர்கள் சேவைக்காக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைமை. ஆகவே எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கே சொன்னார்களே, திமுகவில் இருக்கிற வீட்டிலே இருக்கின்றவராக இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருக்கின்றவராக இருந்தாலும் சரி, நாங்கள் விசாரிக்கிற போது தெரிகிறது, எல்லா கட்சியிலும் இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் 4 ஓட்டு இருந்தால் 2 ஓட்டு இவருக்கு தாங்க.
அப்புறம் எங்க போய் ஜெயிக்கிறது மொத்தம்? அது மூன்றாக பிரிய போகிறது. மூன்றாக பிரிந்தால் என்ன ஆகும்? சில பேர் டெபாசிட்டை இழப்பார்கள், சில பேர் தேர்தல் இருப்பதற்கே தயக்கம் காட்டுவார்கள், சில பேர் பணத்தை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுவார்கள். நாம் பணம் இல்லாமலே வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம் தான் நம்முடைய தளபதி இயக்கம்.